மற்றவங்களுடைய பார்வையில வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவைக்காவின் அம்புக்குறி. அது அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து அவ்வளோ அன்போட வாங்க நீங்க வராம வேற யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்மள என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினேன் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோட கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். ஸோ இங்கே என்னை வீட்டு தேடி வந்த என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னது வந்து இந்த திருநங்கை சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க, உங்களுக்கு பொக்கே கொடுக்க வந்திருக்காங்க. நான் ஜிம்ல இருந்தேன், சரி பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இவ்வளோ அன்புகள் வீட்டாண்ட கூட்டியிருக்காங்க. வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்க நினைச்சது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. தேங்க்யூ. நீங்க என்ன கேள்வி நீங்க அரசியலுக்கு வரப்போறீங்களா இல்லையா, இதை முதல்ல தெளிவுபடுத்தணும்ன்றது மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார். நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுன்னா வர வேண்டியதானே, ஏன் நீங்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள் கிட்ட. நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா. நான் என்ன நினைக்கிறோனோ அப்படிதான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள் கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளோ நாள் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டோம், என் தம்பி கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்குறோம். ஸோ தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய மக்கள் கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கைகள் கூட நேற்று பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது? ஸோ நீங்க ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கல்ல, அது உங்க விருப்பம். நீங்க கேளுங்க. நான் இனிமே எதனா செய்யறதுன்னா மக்கள் கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள் கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல். விஜயோட ரசிகர்கள் தாவேக தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு என்ன புரியல. விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேக தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து? விஜய் சார் ரசிகர்கள் தற்கொலைன்னு ஏன் கேட்கிறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவைக்காவின் அம்புக்குறி. அது தற்கொலை இல்லை, தாவேக்காவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா, பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துல நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேக்காவின் அம்புக்குறி. கையை எப்படி